அது 5-6 வந்தாலும் 3 ஃபைட்டர்ஸ் தான், அது எந்த மாற்றம் இல்லை. அதை வந்து வெளிப்படையாக நான் உடச்சி விட்டேன். அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அப்படி பார்க்குறபோது இந்த சைடு அதிமுகவும் அதிமுகவும் சீமான் கட்சியும் நாம் தமிழரும் இந்த பக்கம் டிஎம்கேவும் 3 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2010 பார்லிமெண்ட் தான் கட்டணும். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். இந்தியாவில் எக்ஸிட் போல்ல வந்து நான் வெற்றி பெற்றிருக்கேன். அதோட டேட்டாஸும் வெப்சைட்ல கொடுக்கப்பட்டிருக்கேன். இது எங்கேயாவது நான் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கேன். ஒவ்வொரு கட்சிக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கூட வந்துருச்சு. அப்படி பார்க்குற போது இதனால பாதிக்கப்படுது இல்லையா, அந்த கட்சியினுடைய growth பாதிக்கப்படுது, வளர்ச்சி பாதிக்கப்படுது, வெற்றி வாய்ப்புல வந்து சிக்கல் ஏற்படுது. அதனால என்ன அது சரிக்கட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. அப்படி சொல்ல போனீங்கன்னா போன பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து நான் குரு பூஜை மேட்டர் மக்களிடம் கேட்டேன், சொல்லப்பட்டேன். ஏடிஎம்கேல கூட்டணியில் வந்து சிறு கட்சிகள்லாம் இருக்குது. அது கூட்டணி அது வந்து ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ்ஸை வந்து டைப் பண்ணுறப்போ சின்ன தவறாக போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே கூட்டணின்னு பார்த்தா கூட கூட்டணி பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுவும் பார்க்கலப்படலை. நீங்கள் IPS.com போயிருப்பங்க, அது விட்டதெல்லாம் தோத்துருக்கணா. எக்ஸிட் போல இந்தியா லெவலில் விட்டு தோத்துருக்கணா. அப்புறம் MP எலெக்ஷன் பார்லிமெண்ட்ல தோத்துருக்கணா, 21 தோத்துருக்கணா. அப்புறம் இப்போ மட்டும் ஏன் வந்து அடிக்க அந்த பிரச்சனை அப்படி போட்டோம். இந்த பக்கம் ஏடிஎம்க்கு வந்து 2 டெபாசிட் போகணும்னு சொன்னா அவங்கள ஏத்துக்க முடியல. 100 தொகுதி இல்ல 80 தொகுதி டெபாசிட் போகணும்னு சொன்னா அவங்கள ஏத்துக்க முடியல. மூவி வேர்ல்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணல்ல IBDS திருநாவுக்கரசு தான் இருக்காங்க. வணக்கம். எப்படி வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் உங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும். எதனால முதல்ல எல்லா லைவும் இங்க வந்து பிரைவேட் செய்யப்பட்டுச்சு? அதுக்கான காரணம் என்ன? இந்த எலெக்ஷன் சர்வே ரிசல்ட் வந்து திமுகவுக்கு பெரும் பாதிப்பு. அதாவது என்னன்னா விஜயுடைய ஓட்டு வங்கி வந்து நான் உண்மையா சொல்லிட்டேன். அது வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. எத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு நெக் டு நெக் 3 பேருக்கும் மும்முனை போட்டியா இருக்கு. 28% ஓட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4 முனை போட்டி நீங்க 4 முனை போட்டியில வந்து 3 முனை போட்டி தான் கடுமையா இருக்கு. 4 முனை போட்டி அல்ல இந்த தேர்தல். 5 முனை போட்டியா இருக்கு. அது இல்ல 3 முனை போட்டி தாங்கண்ணா. அது 5-6 வந்தாலும் 3 ஃபைட்டர்ஸ் தான், அதுல எந்த மாற்றம் இல்ல. அதை வந்து வெளிப்படையாக நான் உடச்சி விட்டேன். அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அப்படி பார்க்குறபோது இந்த சைடு அதிமுகவும் அதிமுகவும் சீமான் கட்சியும் நாம் தமிழரும் இந்த பக்கம் டிஎம்கேவும் 3 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 அதுக்கடுத்து வந்து தொலைக்காட்சியில் முக்கியமான நண்பர் நான் கூட எல்லா சேனலுமே லைவ் போட்டாங்க. ஸோ நான் கூட என்னாச்சுன்னா சரி ஏன் இப்போ ஒரு தம்பி கிட்ட கூட்ட போய் உங்கள் சேனலில் வந்து ஆனால் இது போல் எல்லாமே ப்ரைவேட் போட்டாங்க, எதுவுமே இது போல் பெண்ணு கூட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடப்பவங்களாம் என்னடா சொல்லிட்டு அப்புறம் மொத்த சேனலுடைய லைவும் பார்த்தா எல்லாத்தையும் ப்ரைவேட் போட்டிருக்காங்க. ஸோ காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த சதவீதம் அந்த சொன்ன விதம் வந்து அவங்களுக்கு திருப்தியாக இல்லை பொழுது. ஸோ அதனால வந்து என்னன்னா இது மக்கள் ரீச் ஆச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வரும் நோக்கத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ வந்து அந்த எல்லா சேனலுக்கும் டைரக்ஷன் கொடுத்து ப்ரைவேட் போட்டப்பட்டது தான் தகவல் எனக்கு கட்டப்பட்டது. ஓகே, இதுதான் தகவலா? நீங்க இதுதான் உண்மையான தகவல். இது எதுவுமே சரியா இருக்கக்கூடிய தகவல் கிடையாது. அவங்களுடைய கருத்து கணிப்புல ஒரு பொட்டியை வாங்கிட்டோம்னா பேசிடலாங்கிற ஒரு கருத்து கணிப்பு, அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. கருத்து கணிப்பே நான் ஏத்துக்க மாட்டேன், கல ஆய்வுன்னு தான் சொல்லுவேன். ஆமா, கல ஆய்வு. நான் தீசஸா தான் பண்றது எப்பவுமே. அதாவது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது. எல்லாருமே என்கிட்ட அழுத்தம் கொடுத்தாங்க. திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எல்லா சைடும் அழுத்தம் கொடுத்தாங்க. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? எப்படி அழுத்தம்னா அதுலயே புரிஞ்சுங்க, 1000 இருக்கும் அதுக்குள்ள. மிரட்டினாங்களா இல்ல எல்லாமே அடங்குன்னு வச்சுங்க, எல்லாமே அடங்கு வச்சுங்க. அத்தனை அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போது கூட நான் என்னுடைய ரெப்புடேஷனை வந்து நான் என்னைக்குமே விட்டு தர மாட்டேன். ஸோ அந்த விஷயத்துல என்னுடைய IPS.com.in வெப்சைட் போட்டு பாருங்க, செக்அப் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு 2019 பாருங்க, தொடர்ந்து எலெக்ஷனும் கர்நாடக எலெக்ஷனையும் அக்யூரேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ அது டேட்டாஸும் இருக்கு, பார்த்துருப்பீங்க. அப்புறம் போது இதில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஸோ அதனால வந்து நான் இருக்கிற இதை பதிவு பண்ணுறது தான் பதிவு பண்ண வழியே நான் விலை போல சட்சட் உண்மை அதுதான். விலை போயிருந்தா நான் விலை போயின்னு சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்தா சந்தோஷம். என்னுடைய இது இத்தனைக்கும் IPDS நிறுவனம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. மாதம் GST கட்டுறேன், டாக்ஸ் கட்டுறது, தகவல் சட்டத்தில் கூட நீங்கள் வந்து எவ்வளோ மாதம் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கேட்டு நான் கொடுக்க கூட தயார். ஸோ அப்படின்ற போது இது வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் கைவிட்டு வாங்கிட்டான்ற ஒரு செய்தியை வந்து பரப்புறதுக்கு காரணம்னா மற்றவர்கள் வந்து அவங்க கட்சி டேமேஜ் ஆகிறதுக்காக அது இப்போ ஊடகத்திலும் வந்து நிருபர்கள் வந்து அந்த கட்சியினுடைய அஜெண்டா ஆட்கள் வந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன இது எப்படி நீங்க இதை ஏத்துக்கவே முடியாது? இது நோக்கி ஒரு கேள்வி இல்ல அதுதான் தப்பு. இங்க சுத்தி ஜேர்னலிஸ்ட்லயே வந்து நிறைய வந்து அண்டர் கிரவுண்டா சில விஷயம் நடக்குது. எப்படின்னா அவங்க கட்சி சார்ந்தவர்களுடைய தூண்டுதல் அடிப்படையில் உள்நோக்கத்தோடு கேட்கப்படுற கேள்விகள் இருந்து கிட்டத்தட்ட நான் 2002 லயலா காலேஜ்ல கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் மீடியா கிரெடிட் கோர்ஸ் ஒரு வருஷத்துக்கு 14 கிரெடிட் எடுக்கணும். அதில்
அதில் 2 கிரெடிட் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் தான் கொடுக்கப்படுவாங்க. அப்படின்ற போது அதில் நான் கிரெடிட் கோர்ஸில் வந்து பயிற்சி பெற்று அதோட தனராஜ்னு சொல்லி அதனுடைய இயக்குனராக இருந்து அதனுடைய செக்ரட்டரி, நான் மாணவருடைய செக்ரட்டரியாக இருந்து அதில் பயிற்சி பெற்று அதன் அடிப்படையில் வரும்போது 2004 வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பெரியகுளம் கடிக்க முடியல, அக்யூரன்சியாக நான் விட்டேன். ஸோ அப்படி போது 2020 சட்டமன்ற தேர்தலில் தோத்துனா கேட்கணும், 2020 பார்லிமெண்ட் தான் கேட்கணும். 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். இந்தியாவில் எக்ஸிட் போல் வந்து நான் வெற்றி பெற்றிருக்கேன். அதோட டேட்டாஸும் வெப்சைட்ல கொடுக்கப்பட்டிருக்கேன். இது எங்கேயோ நான் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கேன். அப்படி இருக்க போது என்ன ஃபேக்னு சொல்றதுக்கான எவிடன்ஸ் தப்பு இல்லை, அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஒரு சிரமம் பல கோடி ரூபாய் ஆகும் இல்லை ஒரு சர்வே எடுக்குதுன்னா. அப்படி போது ஏன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏன் சூழ்நிலைக்கு வரவேற்ற செலவுற மாதிரி நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால தொடர்ந்து இதை பற்றி ஆய்வுகள் செய்ததில் நான் தமிழ்நாடு முழுக்க 200 தூரம் போய் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய தரவுல தான் நான் பத்திரிகையாளர்கள் சந்திக்கப்பட்டேன். இது போல கிட்டத்தட்ட 26 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஃபேக்னு சொன்னா அது நியாயம் ஒன்று இருக்குல்ல, நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. அப்புறம் போது அவங்களுக்கு அதை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன அதை வந்து திருப்பி திசை மாற்றி திருப்பிடணும், மக்கள் மத்தியில் சென்றாச்சு. செய்தியை வந்து இல்ல தவறுன்ற விஷயத்த அவங்க பண்ணணும். இது இயற்கை, ஹியூமன் நேச்சர். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வந்துருச்சு. அப்படி பாக்குற போது இதனால பாதிக்கப்படுது இல்லையா, அந்த கட்சியினுடைய growth பாதிக்கப்படுது, வளர்ச்சி பாதிக்கப்படுது, வெற்றி வாய்ப்புல வந்து சிக்கல் ஏற்படுது. அதனால என்ன அது சரிக்கட்டும் வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படி சொல்ல போனீங்கன்னா போன பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து நான் குரு பூஜை மேட்டர் மக்களிடம் கேட்டேன், சொல்லப்பட்டேன். அதுக்கு வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா போன போட்டு 2000 பொண்ணு பண்ணி கலாச்சிருப்பாங்க. அதை என்ன சொல்றீங்க, அதை அந்த கருத்தியில ஏத்துக்கூட கூட மக்கள் தயாரில்ல. அவங்களுக்கு திருத்தினா ஓகேன்ற, திருத்திலனா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டு, இது ஒரு தரப்பு அடிச்சா சரி ரைட்டுங்களாம். நீங்க சொல்றபடி பார்த்தா தாவேக்காவை தவிர பாக்கி எல்லாருமே உங்களுக்கு கேள்வி தானே கேட்டாங்க. அது இல்லாம தாவேக்காவுக்கு நீங்க வந்து அந்த பிளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சர்ச்சையானுச்சுல்ல, அதை நீங்க எப்படி இது பண்றீங்க? பிளஸ் சர்ச்சை இல்ல பிரதர். அதாவது என்ன கூட்டணியே இல்லாதவங்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து என்னன்னா இப்ப முஸ்தபா இருக்காரு, அவர் கூட்டணி சேர்த்துக்க முடியுமா? அது ஒரு கட்சி பேர் போட முடியுமா? சிறு கட்சி இப்ப சரி ரைட். அப்படின்னா ஏடிஎம்கேல கூட்டணியில வந்து சிறு கட்சிகள்லாம் இருக்கு. அது கூட்டணி அது வந்து பிளஸ் போட்டுக்கணும். இடத்துல பிளஸ் வந்து டைப் பண்றப்போ சின்ன தவறாகி போயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படியே கூட்டணின்னு பார்த்தா கூட கூட்டணி பர்சன்டேஜ் பார்க்கணும். ஸோ அதுவும் பார்க்கப்படலை. ஸோ இதில் வந்து என்ன மற்ற கட்சி கூட்டணினா எல்லா கட்சியுடைய பேரும் போட்டிருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் கூட சிறு அமைப்புகள் கூட வந்து தேசிய அமைப்புகள் தமிழ் அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்குது. ஸோ அதன் அடிப்பில் கொடுக்குற போது சதவீதத்தை தான் நீ பார்க்கணும், மொழியே கூட்டணின்றதை பார்க்கக்கூடாது. ஸோ நீ பார்க்குற பார்வை வந்து அப்படி இருக்கு. நீங்கள் முழுமையாக தீசஸ் மாதிரி ஒரு புத்தகம் மாதிரி ஓடி வச்சிருக்கேன். முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரு புத்தகம் மாதிரி இந்த அரசியலை பண்ணோம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்தரமான தேர்தலாக இருப்பதனால நம்முடைய ஒரு அறிவை ஒரு பூத்துன வகையில் அதில் முழுசாக சேகரிக்கப்பட்டு மொத்தத்தில் 3 ஆய்வுடைய தொகுப்பை 1,75,000 நபர்களை சந்திக்கப்பட்ட அந்த தரவுகளை தான் நான் விட்டுருக்கேன். அதுல விட்டுற போது என்னாச்சுன்னா நீங்க வந்து இதை கேட்கிற வந்து புரிதல் நான் தான் அதுக்கு என்ன எப்படி பண்ணுன்னு தெரியும். நீங்க பார்த்துட்டு வந்து உங்க பார்வைக்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்க கூடாதுல்ல. அது எனக்கு தான் தெரியும் எந்த அடிவில் நான் வடிவமைக்கப்பட்டிருக்கேன், என்ன நோக்கம், அதில் உள்ள என்ன இருக்கு, எது விஷயம், எது நடிப்பில் ஸ்டோரின்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஹிஸ்டாரிக் டேட்டா, கரண்ட் டேட்டா, அப்புறம் பார்ட் வைஸ் டேட்டாஸ், அப்புறம் ஆளுங்கட்சியினுடைய தரவுகள் என்ன, எதிர்கட்சியுடைய என்ன, ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு, மணல் குவாரி பிரச்சனை எப்படி தள்ளிவிடுறாங்க, இப்படி ஒட்டுமொத்த ஆய்வையும் தொகுத்து தான் வெட்டப்பட்டு தான் நான் வெளியிடப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு இடத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து வந்தது வந்து உள்நோக்கம் எனக்கு ஒன்றும் தெரியாமல. கிட்டத்தட்ட நான் 2002 தொடங்கி இதுவரை பத்திரிகைகளை கிட்டத்தட்ட 2002 தொடங்கி கிட்டத்தட்ட 26 எவ்வளோ பேட்டிகளை பத்திரிகைகளை சந்திக்கப்பட்டிருக்கேன். அது வந்து அந்த சந்திக்கப்பட்டது என்ன அந்த புல் அந்த பாப்பா கிட்ட கூட உள்நோக்கத்தோடு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை கடந்து போறதா அதுக்கிட்ட. இப்போ 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஓகே, உள்நோக்கத்தோட இருக்குதுன்னே வச்சுப்போமே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க எங்கேயுமே கூட்டணியோ இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தையோ நடக்காது. அப்படிங்கும்போது உங்களுடைய தரவு எடுத்து தான் அவங்க கேள்வியை கேட்குறாங்க. ஏதோ ஒரு தரவு எடுத்து கேட்கல. அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க, இல்லை டைப் மிஸ்டேக் அப்படிங்கிறீங்க. நம்ம வந்து ஒரு ஆய்வு போனது தான் கிட்டத்தட்ட அது எவ்வளோ கஷ்டது எனக்கு தான் தெரியும். அதுல இருங்க, அதாவது சொன்னாக்க நான் யதார்த்தமா பேசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 பக்கம். அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதில் இன்னொரு தப்பு நடந்துட்டு பாருங்க. காசு ஒன்று போகிற இடத்துல சதவீதம் 100க்கு கணக்கு போட்டேன். அந்த 100 கணக்கு பக்கத்தில் வந்து 10 15 வந்துக்குது. நானும் எவ்வளோ பார்க்கணும் பார்த்தாச்சு. அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வராமல் இருக்காது. ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட என்னுடைய ஆஃபீஸில் போய் அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. எடுத்து பார்த்து அந்த கோரல் டிராப் பாண்டு வரப்போது சின்ன சின்ன இதாகிடுது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கூட்டணி கணக்குன்னு தான் பார்க்க சொல்கிறேன். ஸோ அவங்க அதை புரிந்து இல்லாமல் மற்றதெல்லாம் கூட்டணிக்கு இதுக்கு ஏன் கூட்டணி கேட்கறது அது தவறான பார்வைன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் டைப் மிஸ்டேக் டைப் மிஸ்டேக்னு எடுத்துக்கணும். இப்போ அதுல சின்ன சின்ன இது இருப்பது பிளஸ் வந்திருக்கணும். பிளஸ் வரல, அவ்வளவுதான். பிளஸ் வந்தாலும் பிளஸ் வந்த பிறகு கூட்டணி கட்சிகள் பேர் இருக்கா? நீங்க எல்லா கட்சியும் இல்ல, அப்படி இல்லாத போது அது வெற்றிட தானே இருக்கு. அது வெற்றிட அது மேட்டர். நீ சதவீதத்தை பார்க்கணும். சதவீத நோக்கத்தை பார்க்காம இதை போட்டு வந்து நீங்க அது சொல்றது வந்து வேற நோக்கத்துக்காக சொல்லி அதை வந்து ஃபேக்னு சொல்றது நான் ஏத்துக்க முடியாது. அப்படின்னா இத்தனை வருஷமா இருக்கேன், நீங்க IPS.com போயிருப்பீங்க, அது விட்டதெல்லாம் தோத்துருக்கனா? எக்ஸிட் போல இந்தியா லெவலில் விட்டுருக்க தோத்துருக்கனா?
கரெக்ட். அப்புறம் எம்பி எலெக்ஷன் பார்லிமெண்ட்ல தோத்துருக்கனா, எல்லாம் 21ல தோத்துருக்கனா, அப்புறம் இப்ப மட்டும் ஏன் வந்து அடிக்க ஆனா இடிக்குது? சரி, நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு ரொம்ப தெளிவா நீங்க வார்த்தையை பயன்படுத்துறீங்க. பெண் நிறுவனம் உள்ள தலையிட்டு தான் இது எல்லாமே இது 100% அது எந்த மாற்றமும் இல்ல. அப்படி பார்த்தா ஏடிஎம்கேவும் தானே உங்களை எதிர்த்தாங்க. ஆமா அது எல்லாருமே ஆமா எதிர்த்தாங்க. ஆமா ஏன் அது ஏடிஎம்கே பெண்ணை டெபாசிட் 80% இப்ப பெண்ணை உண்டி ஆமா ஒரு சோதரா. பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு காரணம் என்ன? இருங்க அது அது அந்த பிரச்சனை அப்படி போட்டோம். இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து ரெண்டா டெபாசிட் போகணும்னு சொன்னா அவங்கள ஏத்துக்க முடியல. 100 தொகுதி இல்ல 80 தொகுதி டெபாசிட்ல பண்ண சொன்னா அவங்கள ஏத்துக்க முடியல. அதனால அவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனம். சோ அவங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து நமக்கு வாக்காளர் மத்தியில வாக்கு பாதிக்கும் நோக்கத்திற்க இது போக்கனா அரசியல் கட்சிகள் இயங்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு முன்பதெல்லாம் வேற. ஒவ்வொரு நிறுவனமும் இப்ப வேற அப்படி சொல்ல போனா அதை தாண்டி என்கிட்ட ஏடிஎம்கேவே அப்ரோச் பண்ணாங்க. நான் பண்ணல, அவங்க என்கிட்ட. நீங்க டிஎம்கே நான் எங்க அப்ரோச் பண்ணேன்? நீங்க 3 தடவை நீங்க தான் சொன்னீங்க எனக்கு வந்து சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதா நீங்க தான் ஒரு நேர்காணல்ல பேசியிருக்கீங்க. எங்க 3 தடவை? டிஎம்கேல தம்பி நான் ஒரு காலத்துல நான் திமுக வந்து பள்ளிக்கூடத்துல மாற வச்சுக்கேன். அதுதான் இரு சொல்றேன். இரு 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 அதாவது இன்னைக்கு லைவா நான் என்ன இருக்கேன், இன்னைக்கு லைவா இருக்காது, இன்னைக்கு கம்பெனி எடுத்துட்டு இருக்கேன். இது 2009 நான் எம்எல்ஏ சீட் கேட்டேன். இருங்க ஒரு அதாவது நான் வெளிப்படை நான் ஊடகத்துல போய் பேச அவசியம் இல்ல. திமுக பள்ளிக்கூடத்திலே மார்மன் அரைக்கப்பட்டவன், சென்னை லாயர்குள்ள திமுக மாணவர் ஆரம்பிக்கப்பட்டவன், ராணிமரி கல்லூரி மற்ற கலைஞர்கிட்ட கொண்டு போய் சஜமஸ் ஆனப்பட்டவன், சட்டக்குழு முத்துக்கு மெயின் காரணம் வந்தேன். பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் லாயர்களில் வரைக்கும் போய் திமுக மாணவர் உருவாக்கப்பட்டேன், கலைஞர் பேரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டேன். அதே கல்லூரி தான் சர்வே பத்தி பயிற்சி எடுக்கப்பட்டேன். அதுல என்ற போது அரசியல் வேண்டான்றதுல நான் சர்வே இதுல வரும்போது நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்த பிறகு முழுமையா நான் அரசியல் எங்க அம்மா இற பிறகு வெளியே வந்துட்டு இன்னைக்கு 5PDS என்ற பிரைவேட் லிமிடெட் டாக்ஸ் ஜிஎஸ்டி கட்டிட்டு முழுமையா அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்துக்குள்ள நான் அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த விஷயம் நோக்கி போயிடுறேன். இன்னைக்கு லைவா என்ன அதை பார்க்கணும். சோ அப்படின்னா திமுக நான் திட்ட வேண்டிய அவசியம் என்ன? திமுக ஏன் பெண் நிறுவனம் எனக்கு போட வேண்டிய அவசியம் எதுவுமே நடக்காதனால சரி ஓகே திமுக மேல இருக்கக்கூடிய வன்மத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பார்வையில கேக்குறாங்கல்ல. வன்மம் எல்லாம் இல்ல கண்ணா. அப்படி சிஏஎம் கேன அடியான் திட்டுறான். இப்ப நீங்களே ஒத்துக்கல. அதாவது என்ன சொல்றேன் உனக்கு நான் விளக்கத்துக்காக சொல்றேன். நீ அந்த பாயிண்ட் வரப்ப இந்த ஆங்கிள் நான் சொல்றேன். அப்புறம் திமுக நான் இது பண்றேன்ல, அப்புறம் ஏடிஎம்கே அப்புறம் பாராட்டுறீங்க, ஏடிஎம் திட்டுறான். அததான் நானும் கேக்குறேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஏடிஎம்கேவும் என்ன திட்டுறாங்க, டிஎம்கேவும் நாம் தமிழரும் என்ன திட்டுறாங்க இல்லங்கிறீங்க. பெண்ணை மட்டும் குறிப்பிட்டு இந்த பெண் நிறுவனம் தான் வந்து முழுக்க எல்லா வீடியோவையும் காலி பண்ண சொல்லுது. இது எப்படி நான் ஏத்துக்க முடியும்? இதுக்கு பெண் நிறுவனம் தான் பண்ணிச்சுங்கிறதுக்கான இது எங்க இருக்கு? அது அப்படி நான் சரி நான் ஃபேக்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் துட்டு வாங்குறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது நியாயமான கேள்வி. இந்த கேள்வி நீங்க முன்வைங்க, நான் ஏத்துக்கிறேன். சகோதரா, இப்போ நீ ஒரு ஆய்வு சம்மந்தம் கேட்டா கொண்டு போலாம். இதெல்லாம் அன்னெசரியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அஜெண்டாவுக்கு சொல்ற விஷயம். நான் வந்திருக்கேன் என்னுடைய நேரத்தை பயனுள்ளதா சர்வேனா என்ன, ஆட்சி யாரை பிடிப்பாங்க, என்ன பிடிப்பாங்க, கட்சியுடைய குரோத் என்ன, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி என்ன கிட்ட கேளுங்க, விளக்கம் சொல்றேன். அதை விட்டு போட்டு இங்க தமிழ்நாட்டுல அந்த தலைவர்கள்லாம் வேற்றுமானச்சாதெல்லாம் வந்து சொல்லிட்டு 400 கோடி 500 கோடி போட்டு திருடிட்டு ஏமாத்திட்டு போறான். அதெல்லாம் விட்டுருவீங்க. ஒரு தமிழனா வந்தா உங்களுக்கு இடிக்கும், ஏன்டா சொல்லிட்டா கசக்கும். என்ன சொல்றேன், எனக்கு வந்து நான் பெண்ணூர் ஒரு மூத்த ஒரு பத்திரிகை துறையில ஒரு சேனல் இருக்காங்க, அவங்க கிட்ட கூப்பிட்டானா உங்க வீடியோ வந்து பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க என்ன விசுவாசிங்க. அப்படி ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் இருக்கவங்க அவங்க கூப்பிட்டானா உங்க வீடியோ எல்லாம் பிரைவேட் போட சொல்லிட்டானா அப்படி என்னப்பா கேட்டப்போ பெண்ணூர் தான் டைரக்ஷன் கொடுத்து அந்த வீடியோ எல்லாம் கம்ப்ளீட் பிரைவேட் போட சொல்றாங்க. அப்படி சொல்ல போகிற எல்லாத்தையும் செலவும் ஒட்டுமொத்த வீடியோ பிரைவேட் போட்டிருக்காங்க. சோ அந்த செய்தி எனக்கு காதுக்கு வந்த செய்தியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஏன்னா சொந்த வந்து நமக்கு தகுந்த தம்பி, அந்த தம்பி சாதாரண சொல்ல மாட்டான். என் விசுவாசி பத்திரிகை துறையில் இருக்கிற என்னுடைய ஜூனியர் தம்பி, அவன் டைலாக்ல படிச்சு வந்து பத்திரிகை ஜேர்னலிஸ்டா இருக்கான். அப்புறம் போது இந்த இது புலம்பட்டு போச்சு. அப்புறம் ஏடிஎம்கே என்னன்னா 80 டெபாசிட் சொல்றதுல அவங்களுக்கு அந்த மனசு சங்கடப்பட்டு அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் வந்து 5-6% ஓட்டு சொல்லும்போது 2% ஓட்டு தாவே கேட்க போகுது. அதை சொன்னதுல அவங்க என்னாச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் அடிக்கும். இது ஸோ அவங்க என்னன்னா அவங்க ஓட்டு ரவீந்திர சாமி அண்ணன் சொல்ற மாதிரி 18% ஓகனா அவங்க ஓகன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழகத்து அரசியல் தேர்தலை பொறுத்தவரை 39% தான் ஓட்டு வாங்கி தேர்தலே 43-55 எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டு சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு தாவேக்கால எல்லா கட்சிக்கும் பாதிப்பு தான். அதிமுக பாதிப்பு, திமுக பாதிப்பு தான். அதனால என்ன இது மிகப்பெரிய சவாலான தேர்தல். அதை நான் உடைச்சு பதிவு பண்ணதுனால அப்படி சொன்னா அதுக்கு முன்னாடி செய்யல திமுக தாவேக்கா தான் போட்டின்னு சொன்னேன். அப்ப என்னாச்சு? அப்படி சொன்ன திமுக 2020 சொன்னல அப்ப வராம போச்சா? புரியுது. யதார்த்தங்களை ஏத்துக்கணும். உண்மையான விஷயம். ஏன்னா நானே வந்து எனக்கே 2 ஆய்வுல அப்படி சொல்லணும் போன பிரஸ் மீட்ல விஜயவே நான் திட்டினேன். என்னடா அது இதெல்லாம் வந்து என்னடா இவ்வளோ இந்த காலத்துல இவ்வளோ விஞ்ஞானத்தை இப்படி இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு என்னையே ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா தமிழ்நாடு முழுக்க இந்த ஆய்வு போய் 3 ஆய்வு ஒப்பிட்டு பார்க்குற போது ஸோ நம்ம வந்து போடுற கணக்கு தப்பு. நம்ம நடிகர் சொல்லி அசல்ட்டா இட போடக்கூடாது, கமலஹாசன் மாதிரி இது பண்ணக்கூடாது. இது என்டையர் கதையே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா 65 வயசுக்கான ஓட்டு போடுவானா சார், ரசிகர் மட்டும் தான் பார்த்தா ரசிகர் மட்டுமே இல்லை, அந்த ஓட்டா மாதிரி ஓட்டாவும் மாறுது. ஸோ இங்க விசித்திரமான
முக்கியமான களமா ஓட்டா மாறுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சோதரா? அதுதான் என் வீல்டு. அதான் டாக்டர்கிட்டே கேக்குறேன். போயிட்டு எப்படி வந்து உனக்கு காய்ச்சல் இல்ல கண்டுபிடிக்கலாம்? என்னன்னா இப்ப நாங்களுமே வந்து இப்ப உண்மையை சோதரா, சொல்ல உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் என்னன்னா, நான் கிட்டத்தட்ட 26 வருஷங்களா பலவிதமான பயிற்சிட்டு இருக்கு. என்னுடைய துறை, என்னுடைய தொழில், என்னுடைய கம்பெனி, எல்லா சில விஷயம் தான் சொல்ல முடியும். எல்லா விஷயம் சொல்லணும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நான் எப்படி கல்வி கற்றுருக்கேன், எப்படி பயிற்சி பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். சோ நான் எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்ல. சோ அதுக்கு எதிர்பார்க்க கூடாது. நான் கிட்டத்தட்ட 26 வருடங்களா நான் ஆய்விடத்துல நான் பல தேர்தலை சந்திக்கப்பட்டு அதுல அனுபவமும் இருக்கு. இப்போ மக்களை கேட்டா மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். சோ இன்னைக்கு எண்ணியல், பண்பியல், உலகிற்கு அப்பாற்பட்டு கரண்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக் டேட்டா, பார்ட்டி வைஸான அனுபவங்கள், பொலிட்டி ரீதியான அனுபவங்கள் நான் இருக்கு. நான் வழக்கறிஞரும் கூட, உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர் வாதாடி இருக்கேன். சோ பல்வேறு விதமான அறிவு நான் இருப்பதனால், இந்த பயிற்சி பெற்றிருப்பதனால், பல ஆய்வுகள் எடுத்ததனால், இதுல நான் பல தேர்தலை சந்திக்கப்பட்டதனால அது அனுபவம் சேர்த்து தான் ஒரு தொகுப்பா கணக்கு முடிக்குது. இப்போ மக்கள்கிட்ட கேட்ட உடனே இந்த பர்சன்ட் சொல்லாம போட முடியாது. அதுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு முன்னனுபவம், பல தேர்தலை சந்திக்கணும், வெற்றி தோல்வி பார்க்கணும், தோத்தா என்ன காரணம், எதனால தோத்துச்சு, ஜெயிச்சா ஏன் ஜெயிச்சு ரைட்டு, எங்க மிஸ்டேக் ஆச்சு, எல்லாது கெட்டது எல்லாத்தையும் பகுப்பாய் செய்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகுதான் சர்வே போய் கேட்டு வைக்கிறதுலாம் சர்வே இல்லை கண்ணா. அதுக்கெல்லாம் முழு பொறுப்பு 4 தேர்தல் கண்டஸ்ட் பண்ணிக்கணும். 4 தேர்தல் சந்திச்சு நம்மளுடைய அனுபவம் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல நம்ம கரெக்டாக நினைச்சு தப்பா ரைட்டா கெஸ் பண்ணது வந்து கரெக்டா, நம்ம எடுத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டது கரெக்டா வந்திருக்குதா, தப்பா வந்துக்குதா, அப்படின்னு தப்புனா நம்ம எடுத்து தரவு எங்க மிஸ் ஆச்சு, எதில் நம்ம கோட்டை விட்டோம், அதெல்லாம் செஞ்சு அனுபவம் எனக்கு. நான் சும்மா போயிட்டு எல்லாரும் சர்வே எல்லாம் கிடையாதுண்ணா. நான் சிறு தொழில், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல், சிஎஸ்ஐ அதை பத்தி சர்வே எடுத்திருக்கேன். நிறைய தொழில்கள் பத்தி சர்வே எடுத்திருக்கேன். அப்புறம் தொழில் பண்றவங்க பிளஸ் வந்து கூட்டு தொழில் பண்றவங்க, இது எல்லாமே நிறைய என்ன சொல்றாங்க, நிறைய விதமான சர்வேக்களை நிறுவனம் மூலமா எடுத்த அனுபவம். ஸோ அரசியலான அனுபவங்கள், அது அரசியல்வாதியாக நான் பயணிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்துல ரத்தம் ஃபுல்லா அரசியல் ஊறி இருக்கு. ஸோ அப்படின்னா அந்த அரசியல் ஏற்கனவே அனுபவம் இருக்கு, வழக்கறிஞர் அனுபவம் இருக்கு, ஆய்வாளர் அனுபவம் இருக்கு. இந்த மூன்றும் சேர்ந்த கலவையா இருக்கும்போது, பப்ளிக் ஸ்டடி இருக்கும்போது, பார்ட்டி வைஸா என்ன மைனஸ் பிளஸ் எல்லாமே தெரியும். இதெல்லாம் வச்சுதான் தொகுப்பா வந்து ஒரு சர்வே புள்ளிவிவரத்தை வைக்கிறது. இதெல்லாம் சும்மா போயிட்டு நானும் சராசரி மனுஷன் போய் கேட்டு வைக்கிறேன் ஆகாதுக்கண்ணா. அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் விடணும், முன் அனுபவம். நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா பல தேர்தலை சந்திச்சு வைக்கணும். எல்லாம் ரைட் தான். இப்ப தமிழ்நாடு தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஆபத்தா இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கலாமா? திமுக ஜனநாயக நாட்டுல உட்கார்ந்து இருக்கேன், கேமரா இருக்கு, என்னன்னாலும் கேள்வி பதில் தரேன். அதை நான் கடன் போட்டிருக்கேன். ஏன்னா மடியில் கனம் இருந்தால் தான் இருக்கணும். ஜாக்கிரதையா கேட்கணும். இல்ல பிரதர், நீங்க என்னன்னாலும் கேள்வி பதில் தரேன். திமுக நல்லா பயணிச்சு எனக்கு தெரியும். திமுக பலம் என்ன பலம் என்ன எனக்கு நல்லா தெரியும். 2019 பார்லிமெண்ட் போது இந்த தொகுதி எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார், முதலமைச்சர் கேட்டார். அந்த தொகுதி அரசுலாம் கொடுக்காமலாம் இல்லை. ஸோ அதனால என்னன்னா எல்லா தலைவரும் நான் மீட் பண்ண இருக்கேன். ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டு இருப்பவர்கள், எல்லா விதமான தலைவரோட தொடர்புல இருக்கேன், மீட் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களோட ஆலோசனை கலந்து உரையாடுங்க. யாரும் இவங்களை பார்க்கலாம், அவங்களுக்கு திமுகவோட தொடர்பு இருக்கேன், ஏடிஎம் கூட தொடர்புல இருக்கேன், எல்லாரோடையும் தொடர்புல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்கிறீங்க. அது இயற்கை சோதரா, வரதான் செய்யும், அது வராமல் இருக்காது. ஏன்னா இங்க ஸ்ட்ராட்டஜி ஒன்று உள்ள போந்துருச்சு. அதனால வந்து இப்போ வந்து ஐயா அப்படி சொல்ல போது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்து ஊடகத்துல மீடியாவிலே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் மக்களுக்கு போன நிலைமையில் இருக்கு. இப்போ சமூக வலைதளம், சோசியல் மீடியா நீங்க கருத்துக்களை கேட்குறீங்க, ரைட், தப்பு இல்லை. ஜனநாயகத்தில் வந்து இப்போ இதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சேட்டலைட் சேனல் இருக்க அத்தனை சேனலுமே அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் வந்து மக்களுக்கு போகிற செய்தியாக இருக்கும். எல்லா செய்தியுமே விடுறதில்லை. மனசாட்சியோட்டு சொல்றேன். நீங்களும் வந்து பகுப்பாய்வு செஞ்சு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த நிலைமை ஜனநாயகத்துல நம்பிக்கை தூண், 4வது தூண் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. அப்படி பொத்தாம் சொல்ல முடியாது. நான் சொல்றேன்னு வச்சுங்க. ஏன்னா உங்களோட கருத்தெல்லாம் நிறைய ஏன் அப்படியே போட்டாங்க, என் வீடியோ எதுக்கு போட்டாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, திமுகவுடைய ஆட்சி அதிருப்தியில உச்சகட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு நேர்காணல் சொல்லிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி நீங்க தீர்மானமா சொல்றீங்க? ரைட். அதாவது தமிழக அரசு திமுக இந்த 5 ஆண்டுகள்ல கொலைகள், கொள்ளைகள், கற்பழிகள், பாலிபலாத்தம் தினந்தோறும் செய்தியில் பாக்குறீங்களா? திமுக ஆட்சியில மட்டும் தானாங்கிற கேள்வி கேட்க. 2 ஆட்சியுமே 2 திராவிட ஆட்சி நடக்குது. 2 திராவிட ஆட்சி ஒளிந்தாதான் நாடு உருப்படும், எல்லாம் உருப்படாது. 2 திராவிட ஆட்சியுமே சேம் பிரச்சனை தான். மணல் குவாரி பிரச்சனை அதே மாதிரி தான் இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதே மாதிரி தான் இருக்கு, விலைவாசி உள்ள அதே மாதிரி தான் இருக்கு, கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அதே மாதிரி தான் இருக்கு, லஞ்சம் வந்து எல்லாமே கட்டுப்படுத்த முடியல. இது தொடர்ந்து 2 திராவிட ஆட்சி இருக்கு. 2 திராவிடங்களுக்கு மாற்றுற போது அதுக்கான ஆட்கள் அண்ணாமலை, சீமான், விஜய் தேடுறாங்க. அப்படி இருக்கிற போது அண்ணாமலை சைலண்டா இருப்பதால அந்த ஓட்டுகள் மருவி விஜய்க்கும் சீமானுக்கும் போறது வாய்ப்பு இருக்க ஒழிய திமுகவுக்கும் அதிமுக போறது குறைவா இருக்கு. இப்போ ஆப்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதிமுக மாற்று ஓட்டு தேடி இருக்காங்க. அப்படி பார்க்கிற போது விஜய் என்ற ஒரு முகம் வந்து பட்டித்துறை கிராமங்களும் சேர்ந்திருப்பதனால அவருக்கான வாக்கு வங்கி இந்த எலெக்ஷன்ல கூடி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சோ அந்த வகையில தான் நான் கூட தொகுதி வாரியா நம்ம கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுவோமா? தொகுதி வாரியா அந்த டேட்டாஸ் கொடுக்க மாட்டாங்கன்னா பேச முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 230 தொகுதி இப்படி வச்சுலாம் இல்ல, அவ்வளவு பேச வேணாம். இல்ல, அதாவது நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்னு தெரியும்ல, அப்படி நான் பேசக்கூடாதுன்னா, அதாவது ஒரு தொகுதி வைஸா டேட்டாஸ் இருக்கு. அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தொகுதி ப்ராப்பரா வந்து டேட்டாஸ்னா 1 கோடி ரூபாய் வேணும்.
சும்மா பேசுறதுக்காக கும்பிடி பண்ண கம்பெனி கும்பிடுறேன் அப்படின்னு பேசுறாலும் நான் இல்லை. ம். ஏன்னா ஒரு கம்பெனி நான் பொலிட்டிக்கல் சர்டிஃபிகேட் பார்க்குற வியூவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பான். நான் ஏதோ நீ கேள்வி கேட்குற பதில் சொல்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ராப்பர் வந்து ஒரு டேட்டாஸ் கொடுக்கணும். ஒரு தொகுதிக்கு நீ எப்படி டேட்டாஸ் கொடுக்கணும் வேணா காட்டுற வேணா பாரு. அந்த மாதிரி ப்ராப்பராக பேசணும். நீ கேட்கறதுக்காக கும்பிடி பண்ணல அவர் பண்ணுவாரா இப்படி பண்ண விமர்சனம் பண்ண நான் பண்ண மாட்டேன். ஓகே. நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா நான் ஒரு டாக்டரா இருக்கும்போது டாக்டர் கேட்குற மாதிரி கேள்வி பதில் சொல்றேன். சரி, வேட்பாளர்களை சொல்றதுக்கு முன்னாடி இருந்த சர்வே, சொன்னதுக்கு அப்புறம் சர்வேன்னு 2 விதமா பிரியும். வேட்பாளர்களை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து விடுறேன். இப்ப நான் இப்ப பிரஸ் மீட்ல சொன்னேன் தொகுதி டேட்டாஸ் நான் கொடுக்க மாட்டேன். பட் அது வந்து என்னுடைய கம்பெனி இத்தனை தொகுதி வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்றதா என்னோட சொல்ல முடியும் இல்லையா. நீ அப்படின்னு சொன்னா நீங்க கிட்ட ப்ராப்பரா வந்து கேட்கணும். பிசினஸ் நான் பொலிட்டிக்கல் சரி பிரைவேட் லிமிடெட் வச்சுக்கன்னு சொன்னா நான் ஜிஎஸ்டி கிட்ட ப்ராப்பரா இருக்கேன். ஏன்னா இந்த பொழப்பே அதுதான். அப்புறம் இப்ப நீங்க தொகுதி சொல்றல அந்த தொகுதி வாங்கிட்ட டேட்டாஸ் தரேன், ப்ராப்பரா தரேன். ப்ராப்பர் டேட்டாஸ் என்ன, எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை வாக்காளர்கள் என்ன மைனஸ் பிளஸ் இப்ப கட்சி எப்படி இருக்கு எந்தெந்த கட்சி ஓட்டு வாங்கியிருக்கு எல்லா டேட்டாஸ் இருக்கு. அது எனக்கு பிசினஸ். அதை ஃபுல்லா உட்காந்து வீடியோவிலே பிரஸ் மீட்ல சொன்ன அவசியம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற சொல்லி திமுக இத்தனை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு சில வாக்குல பெறுவ வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். அதை தாண்டி ஒவ்வொரு தொகையை சொன்னா துட்டு கொடுக்க நான் சொல்றேன். தாவேக்கா எத்தனை இடத்துல ஜெயிக்க? தாவேக்கா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 30 to 50 தொகுதிகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. 80 தொகுதிகளை வந்து 2வது இடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நோக்கி அந்த கட்சி நகர்ந்து விட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா 7% ஓட்டு திமுக தாவேக்கு போற ஓட்டை குறைச்சாங்கன்னா நிச்சயமா அந்த ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி 130 150 வரையும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா நெக் டு நெக் வந்து வரமா இருக்கும். அந்த தாவேக்கு தான் அந்த 2 கட்சிக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு வந்து டிசைட் பண்ற நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம்.